தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தியாகி இமானுவேல் சேகரனாரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் இமானுவேல் சேகரனின் மகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அரசியல் கட்சித் தலைவர்களும் பங்கேற்று மரியாதை செலுத்த உள்ளனர். தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு பணிக்காக 7000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு பணிக்காக 7000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இமானுவேல் சேகரனின் மகள் மற்றும் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தினர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அரசியல் கட்சித் தலைவர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்பு பணிக்காக 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவு தினத்தையொட்டி 7000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயம் ரூபி. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் 68வது நினைவு தினம் முன்னிட்டு தமிழகம் அமைச்சர்கள் மற்றும் சமூக அமைப்பினர், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அவர்கள் குடும்பத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்களும் செல்லூர் கிராம மக்களும் பேரணியாக வந்து இப்பகுதியில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி கட்சி, காங்கிரஸ் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை, தமிழக கட்சி, வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, பல்வேறு கட்சிகள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இதைத் தொடர்ந்து தற்பொழுது இமானுவேல் அவர்கள் குடும்பத்தினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போது வரை தொடர்ந்து அஞ்சலி செலுத்த வரிசையாக இன்று பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் சிறப்பான பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சுரேஷ்.